பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இது. வந்திருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் நானி சார், அவரை வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றேன். நான் ஏற்கனவே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லாவே தெரியும். எப்படின்னா முத நானி அப்படின்ற படம் தான் இங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பேஸா இங்க நானி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் காட்டுச்சு இங்க தமிழ்நாட்டுக்கு. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்ப ரீசெண்டா ஹாய்னானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி இங்க ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இப்ப எங்க அக்கா வீட்டு பசங்கள்லாம் 2-3 தடவை பார்த்து அதை நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜென்யூன் ஆக்டர். அந்த இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, அந்த மாதிரி தெலுங்குல அவருக்கு நேச்சுரல் ஸ்டார் நானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு இயல்பா அந்த நடிப்பு இருக்கும். நான் வரேன், அவரோட பாயிண்ட்டுக்கு அடுத்து வரேன். நம்ம மெழுகு டாலு, நம்ம பிரியங்கா மோகன், அவங்க சொன்ன மாதிரி இது எனக்கு அவங்களோட 2வது படம். நானி சாரோடையும் அவங்களுக்கு 2வது படம். அப்புறம் நான் மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணேன், ட்ரீம் வாரியர். அதில் இவங்க அறிவி பண்ணியிருந்தாங்க. கமல் சாரோட பண்ணப்ப உங்களை பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நீங்கள் திருப்பி ஒரு ரவுண்ட் வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப யூஎஸ்லேருந்து திருப்பி இங்கே வெரி ஹேப்பனிங். அது ஒரு டைம் இருக்குங்க. அந்த டைம் வந்துருச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹேப்பனிங் ஃபிலிம்ஸில் பிளேஸ்மெண்ட் உட்காந்துரும். அதனால உங்களுக்கு அந்த ரவுண்டு திருப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல் தி பெஸ்ட் மேடம். ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் விவேக் ஆத்ரேயா அவர் தெலுங்கு ஆள்னாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான். என்னன்னா அவர் ஒர்க் பண்ணது எல்லாமே, படிச்சது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் இதுதான். சென்னை வாசியா தான் வாழ்ந்தாரு. ஸோ அதனாலதான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் மேலையும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப அவர் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும். அதனாலதான் இந்த படத்துல எஸ் ஜே சூர்யா, அதனாலதான் பிரியங்கா மோகன், அதனாலதான் மேடம், அதனாலதான் இவங்க நானி சார் தவிர இங்க இருக்க எல்லாருமே இப்ப தமிழ் ஆர்டிஸ்ட். நானி சாரும் ஆஃப் தமிழ் ஆர்டிஸ்ட். டெஃபினட்டா அந்த மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர். அந்த டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நானி சார் தான். நானி சார் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு படிப்படியா முன்னேறி சடன் டிராஸ்டிக்கா பெரிய ஹீரோவா போய் சடனா கீழே விழுந்து அப்படியெல்லாம் இல்லாம படிப்படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவா தெலுங்குல ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார். இங்க தமிழ்நாட்டிலையும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு கடந்து வளர்த்துக்கிட்டு வராரு. டெஃபினட்டா சார், நாங்க தமிழ்ல சொல்லுவோம் வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட்டா நானி சாருக்கு எப்பவுமே உங்களை மனசுல வச்சு வாழ்த்துவாங்க சார். டெஃபினட்டா தட் வெரி கைண்ட் மேன் யூ ஆர். அந்த கைண்ட் ஹார்ட்டுக்கு என்னைக்குமே ஒரு இது இருக்கும். எஸ் ஜே சூர்யா ஒரு படத்துக்குள்ள போறான் அப்படின்னா அது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும். அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு அந்த மீறி இறைவனும் கரெக்டா நல்ல நல்ல படங்களா எனக்கு பிளஸ் பண்ணிட்டு வரான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசெண்டா நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல ஒரு டிஃபரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததா எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. டெஃபினட்டா ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷா ஒன்ஸ் அகைன் ஃபார் தட். ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸ், அப்படியே இப்போ சரி வரும் ரிலீஸ். டெஃபினட்டா இதுவும் ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். ராயனோட கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு வித்தியாசமான திரைக்கதை. எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷார் அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் ஸ்கிரீன் பிளே ஒண்ணு அவரு கொண்டு வந்தார் இல்லையா. அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளேய ரொம்ப அழகா இதுல பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த கதை தான் எனக்கு இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அது
என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்குது. இப்போ ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான். எல்லாரும் மாணிக்கம் பாஷா, இதை வச்சுதான் எல்லா ஆக்ஷன் கதையும். நீங்க அந்த காலத்துல இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கனாலும் சரி, நான் சிவப்பு மனிதன் ரஜினி சார் அடிச்ச நான் சிவப்பு மனிதன் எடுத்தீங்கனாலும் சரி, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இது எல்லாமே இந்த மாணிக்கம் பாஷா மோடு தான். அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷாவா இருப்பான், ஆனா அவன் ஒரு காரணத்துக்காக மாணிக்கமா போய் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றதான் இந்த கான்செப்ட். ஆல்வேஸ் இது வந்து ஒரு 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 எவர்கிரீன் ஃபார்முலாவா நிறைய படங்கள் இது மேல வந்துருச்சு. ஓகேயா? இப்போ பாகுபலி 2 எடுத்துக்கோங்க. பாகுபலி 2 வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாய் அனுப்பி வைக்கிறான். சோ ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை. அப்ப பாத்தீங்கன்னா அது யாரு, ஒரு பாஷா மாணிக்கமா அங்க உள்ள போறான் அப்படின்றத அதோட கதை. எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டேக் இல்லாம வராது. ஈவன் இன்க்ளூடிங் அசுரன், இன்க்ளூடிங் ராயன், எல்லாத்தையுமே அது இருக்கும். அது வந்து எவர் கிரீன் ஃபார்முலா. அந்த எக்ஸ்ட்ராடினரி தாட் இப்ப பல பேர் ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த விவேக் காத்ரேயா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் அதை பார்க்கிறாரு. எப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பையன், இவர் வந்து நானி சார் தான் அந்த படத்துல, என் பேரு சூர்யா, அவங்க எல்லாருக்கும் தெரியும். படத்துல நானி சாரோட பேர் சூர்யா, அதான் சூர்யா சாட்டர்டே. அந்த சூர்யா சாட்டர்டேயோட காரணம் என்னன்னா, சின்ன பையனா அவர் வளரும் பொழுது அவங்க அம்மா வந்து மேடம் தான், அபிராம் மேடம் தான் பண்ணியிருக்காங்க. பையன் வந்து பயங்கர கோவக்காரனா அவர் பாஷாவா வளர்றான். அப்போ அம்மா என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க, டேய் நீ இப்படியே கோவப்படாதன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க இல்லையா பசங்க. எப்பொழுதுமே வந்து நீ கோவப்படாதன்னா பசங்க கோவப்பட்டே தீருவானுங்க. ஸோ அதனால அம்மா என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி, டே பாபு நீ வந்து கோவப்படுவனே வேண்டான்னு சொல்லலை, ஆனா எல்லா நாளும் கோவப்படாத, வாரத்துல ஒரு நாள் மட்டும் கோவப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு நாள் என்னன்னா அவரு சனிக்கிழமை அப்படின்னு அந்த ஒரு காரணத்திற்காக முடிவு பண்றாரு அந்த பையன். சோ அம்மாவுடைய பேச்சை கேட்டு அம்மா கொடுத்த சத்தியத்துக்காக வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் கோவப்படுவோம், அது சனிக்கிழமைன்னு ஒரு முக்கியமான காரணத்துக்காக முடிவு பண்றாரு. சோ இந்த கதையில ஞாயிற்றுக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த சூர்யா மாணிக்கம், சாட்டர்டே மட்டும் அவன் பாஷா. இதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட். அதனாலதான் சூர்யாவின் சாட்டர்டே அப்படின்னு வருது. சோ இது வந்து அந்த ஹீரோயினுடைய கோபம். அதே மாதிரி எனக்கு ஒரு கோபம் இருக்கு. எனக்கு படத்துல என்னோட பேர் வந்து தயா. எனக்கு ஒரு கோபம் இருக்கு. அது என்ன கோபம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. எனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம இருந்து அந்த கோபத்தின் காரணமாக நான் ஒரு அரக்கத்தனமான செயல் பண்ணிட்டு வருவேன். சோ அந்த 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 இந்த 2 கோபங்களும் மோதி என்ன நடந்துன்றத ஒரு டிராமாவை விவேக் காத்ரேயா சார் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, ரொம்ப அழகா, ரொம்ப ஒரு டிஃபரெண்டா பிரசன்ட் பண்ணியிருந்தார். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா சிவா அப்படின்னு ஒரு மூவி ராம்கோபால் வர்மா வந்து எடுத்து கொண்டு வந்தார். அன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு படம் ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு படம் டப்பிங் பண்ணி நாகார்ஜுன் சார் நடிச்சு உதயம்ன்ற பேர்ல அது வந்து இங்க ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து அந்த படம் பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. எல்லாருக்கும் வாவ் அப்படின்னு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அடிச்சு பிடிச்சு ஓடி போய் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவ் ட்ராமடைஸ்டு டிராமா, என்டர்டெய்னிங் டிராமா இந்த விவேக் காத்ரேயா கொண்டு வந்திருக்காரு. அவரோட ரைட்டிங்லயும் சரி, அவருடைய டைரக்ஷன்லயும் சரி, ரொம்ப அழகா அதை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் நம்புறேன் இந்த படம் வந்து தமிழ் மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ ரொம்ப தூரம் இல்லை, இந்த வந்துருச்சு 29th படம் ரிலீஸ் ஆகுது. நல்ல ஒரு ஷோலே, பழைய ஷோலே இருக்குல்ல, அதுல ஒரு கப்பர் சிங் மாதிரியான ஒரு ரோல் எனக்கு. அதுல நம்ம நானி சாருக்கு வந்து ஒரு நல்ல அமிதாப் பச்சன் சார் மாதிரி ஒரு அருமையான சாஃப்ட் நேச்சர்டு ஒரு பாஷா. சாஃப்ட் நேச்சர் பாஷானா அவர் வந்து அடி பின்னிட்டு அந்த மாதிரியான பாஷால ஒரு சாஃப்ட் நேச்சர்ல ஒரு கான்செப்டோட ரொம்ப அழகா ஒரு டிஃபரெண்டா இந்த ஒரு ஆக்ஷன் படத்தை இவ்வளவு நாவல்ட்டியா, இவ்வளவு பொயட்டிக்கா, இவ்வளவு அழகா, இவ்வளவு என்டர்டெய்னிங்கா யாரும் சொல்ல முடியாது. அந்த அவ்வளவு அருமையா சொல்லி இருக்கிறாரு விவேக் காத்ரேயா சார். డెఫినెట్ ఐ థ్యాంక్ వివేక్ కాత్రేయ గారు
for this great opportunity and for Nani Garu for taking me in this project and DVV company அவங்க வந்து ட்ரிபிள் ஆர் படம் எடுத்தவங்க. ஸோ அவங்க வந்து இப்போ திருப்பியும் தமிழ்நாட்டில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் சுப்பையா அவர் தான் வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அவர் மாநாடு அவர் வந்து எப்பொழுதுமே ஒரு பெக்கூலியராக பார்ப்பாரு. என்கிட்ட சொல்லாமல் வந்து அவர் ஹைதராபாத் வந்திருந்து எனக்கு ஃபோன் அடித்தார். என்னங்க அப்படின்னு, நான் படத்தை வாங்க வந்திருக்கேன். இவர் மட்டும் படம் வாங்கினாலே எனக்கு அது ஒரு அட்டென்ஷன் வந்துடும். நம்ம படத்துக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா மாநாடு அவர் தான் வாங்கினாரு. மார்க் ஆண்டனி ஃபுல்லாக வாங்கணும்னு பார்த்தாரு, அவர் முடியலை. அப்புறம் ஒரு ஏரியா மட்டும் வாங்கியிருந்தாரு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நல்ல படங்கள்லாம் வாங்கி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தொட்டதெல்லாம் இப்போ தொடங்குது. அபிராம் மேடம் எல்லாம் டைம் நல்ல டைமெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஃபார்ம் ஆகிருக்கு. டெஃபினட்டாக இது ஒரு நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். ஸோ பல வெற்றிகளினுடைய பாதையில் இது இன்னொரு வெற்றியாக நமக்கு நீங்கள்லாம் சேர்ந்து இறைவனோட பிளஸிங்கோட சேர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். மற்றபடி என்ன சொல்றதுக்கு, இன்னைக்கெல்லாம் ஹாப்பியா? எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா? ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நம்ம சர்பேட்டா கேமராமேன் தான் இந்த படத்துக்கு கேமராமேன். மெட்ராஸ் சர்பேட்டா படத்துக்கு கேமராமேன் தான் இந்த படத்துக்கும் கேமராமேன். அண்டு விஜய் ஜேக்ஸ் விஜய் அவர் வந்து கேரளாவிலேருந்து ரொம்ப விரும்பி நானி சாரும் டைரக்டரும் ரொம்ப விரும்பி அவரை கூட்டு வந்து பண்ணியிருக்காங்க. டன் அ ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் திஸ் ஃபிலிம். நல்லா எல்லா கோ ஆக்டர்ஸும் சரி, நிறைய ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இதாக வந்திருக்கு. ஒரு 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 இந்த படம் வந்து நல்ல மக்கள் வந்து நல்லா விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு படமாக இருக்கும். எல்லாருமா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பாருங்க. அண்டு ஒன்ஸ் அகெயின் டான் காம்பினேஷன் பிரியங்கா மோகன் அவங்க என் கூட நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படி முறைச்சு பார்க்கும்போதெல்லாம் பயந்து பார்க்குற மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் ரொம்ப அவங்களுக்கு க்யூட்டாக வரும். ஸோ நான் அவங்கள வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி ரேபிட் மாதிரி இருக்குங்க உங்கள் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மற்றபடி எடிட்டர் எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தோஷமாக படத்தை பாருங்கள், ஒரு நல்ல வெற்றியை கொடுங்க. தொடர் வெற்றிகளில் திருப்பி திருப்பி பிளஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். That was so sweet. Thank you so much for made that AV. And I don't know where to start now. Before every film, obviously I have to be here, and this has become like a ritual, you know, meeting the Tamil press here. It always feels very special. I know I say a lot of things when I come here, but I don't know how to really express the bond I share with this place and Tamil cinema especially. Every time I come to Chennai, it really feels like how we watch all these reincarnation films, right? When, you know, in the next life, when they go to a place, they kind of remember things. It feels like I've been here before. This has been my past life kind of feeling. I always feel that when I'm in Chennai. I don't know why. And I really, lot of people know me in Telugu as someone, you know, who is mad about cinema, who loves cinema so much, and one of the most important reasons for that madness is Tamil cinema, because I've always grown up watching a lot of Tamil films, and Tamil cinema inspired me a lot. Kamal sir, Mani sir, Shankar sir, Bharati Raja sir, and so many films. Growing up, I watched equal number of Tamil films as many, you know, the number of films I watched in Telugu and Tamil are almost like same. But I know I understand I'm bad with languages. I don't learn fast, so that's the reason. And I don't want, I'm a little scared to, you know, speak in broken Tamil, so I keep pushing that idea. But I'll do it soon, promise. And thank you so much for all the love. I know after Nan Ega, how much love I get every single time I'm here. Every time I land in Chennai airport, almost every family who come to me to ask for a photograph, I feel like I'm their own.
and they make me feel that way. And I was there in Nani for half an hour, but the kind of love I've been getting since that day is something very, very special, and I can never ever it'll never ever be enough. I know how much ever, I say thank you for every film, every time I see after my release. I'll see that they'll put this audience reaction videos outside the theater generally. Lot of videos they put after the release of the film. I don't see it. I don't see the reaction of the audience there, because I kind of keep getting that information. I learn how they are, liking the film or not. When I go to the YouTube, I check the theater reaction of, Tamil version, Tamil Nadu theaters outside, and they'll be talking about me, calling me Naniana did this, Naniana did that. I like this part of the film in Tamil, and they'll be when it feels like they own me so much, and I feel blessed, and I'll always be grateful, and I'll try to get my every film here with the best quality possible, so that you can enjoy the film. And thank you so much for all the love once again. Surya's Saturday is a very, very special film. Vivek Athreya directed it, and it's with a nice, in fact, whenever Nan Mahanilla and all these kind of films, whenever I see, whenever I think about this idea, it reminds me a lot of beautiful Tamil films which I was really inspired with, and I feel that kind of an emotion, that kind of a basic emotion, very simple action film, I think we've been missing in this generation. Now action films are either like, really, too larger than life, and in the first frame to last frame, it's all about slow motion shots and build-ups and stuff, and we like those also, no problem with that. But I think in our childhood, we used to have those films which are relatable. It feels like he's one of us, and the family feels like it's our family. We relate with them, we cry with them, we smile with them, and then there comes a moment which needs action, and the hero will rise up to the occasion. I think those are the kind of films we really miss now, and Surya's Saturday is that. And I'm very, very sure you'll love the film. And Vivek Athreya is a guy with not Tamil sensibilities or Telugu sensibilities or anything, with nice cinema sensibilities, with so much passion for cinema. And I think his language of cinema is universal, and I think it'll reach all of you like it's your own, and I'm very, very confident about that. And yes, talking about, I'll start with Surya sir. I know how much love you have given me all these years, but I also know in Tamil here on this August 29th, I am the second hero, and he is the hero on August 29th. And this is, the title is Surya's Saturday, that is because character's name is Surya, but I really believe this film is Surya's Saturday. Why? Because you'll understand when you watch the film. The kind of energy Surya sir brings to the screen is unbelievable. The moment I saw, I knew, like, if Surya sir is in any film, I think he'll eat up the screen completely, and that is a kind of, I will never ever, he is brilliant in a role which is very subtle and intense also. But I don't think I will dare to cast him in that role. I will want him to play all these energetic roles only because there is nobody else in that space who can make a scene, make a normal looking scene work brilliantly on screen with, just energy, and with his eccentricity he plays, and the belief he has in his own performance is mind blowing, and that transforms to the audience. Thank you for accepting our film, sir. I think the best thing which happened to Saripoda Sennavaram or Surya Saturday is you, and we're always thankful. And I don't want to thank you because you're also team, so you're also part of it, and you're also going to enjoy the success of the film as much as we all do. So I don't want to separate and say anything to you, but thank you so much, sir, once again. And I've learned a lot from Surya sir, a lot of things, full positive. Even me and Priyanka keep repeating in interviews how we should follow Surya, Surya sir. We shouldn't say hope it is a hit. We should say it is a hit. It is already a hit, because that is the kind of energy he brings into the set. He never lets us say anything even in doubt.
he wants to say, no, don't say it, sir. Say it off that it's done. Say it off that it's already a success. So I think that's something I've learned, sir. And a lot of things, I will save it for some other time. Thank you so much once again. And Priyanka, I call her Pri. And such something, she's, I think, she's a very good actor, and world is yet to see because she just started her career. But I genuinely feel, along with acting, she's also blessed with a very, very expressive face. With a little one small look, she can convey a lot. I feel a lot of times I feel while acting, it look cute and all nice and all. But when I go and look into the monitor, I'll realize a lot was conveyed within that whatever cute expression. So it's an absolute pleasure, Priyanka, to work with you. And this is the second time. Even till today, a lot of people from Tamil Nadu, from Chennai, from Hyderabad, everywhere, they keep sharing those video clips, memes from Gang Leader film. And I know especially how many people love Gang Leader here, particularly Tamil audience. And I'm happy, I'm confident that Surya Saturday will be, become, much bigger favorite for all of you. And I think Charulata, the role she played, and my character, I think it has some really, really beautiful moments, and we'll all cherish them for sure. Thank you again. And our Bhadra, Aditi, and I know she started off with a bang here and then did quite a lot of films. But I'm so happy. Is it the first film in Telugu? Second film, okay. So, but I'm so happy she's a part of Saripoda's, part of Surya Saturday, because she's playing my sister in the film, but off the screen we have become good friends, and a lot of people were saying, even on our sets, a lot of people were saying that we actually do look like family. Me, Aditi, and Sai Kumar sir, Priyanka also always says that, and Abhinami Garu also. I thought I will not reveal that part, but I think it's out. So, so we all do look like one family. So it was a amazing experience, and I know how much you have to suffer because of the kind of episodes we were shooting, and you took all the pain and never complained, and you were such a sweetheart on set. Thank you so much, Aditi. And I'm really looking forward to do many more films with you. This is just the beginning. This is the first film. And Abhinami Garu, I'm a big fan. I told you this already. I'm a big fan of Virumandi. I have a painting of Kamal sir from Virumandi at my office. And I keep listening to those songs, keep seeing those scenes. I still tell a lot of people that there's one scene in Virumandi where Kamal sir wakes up from sleep in this courtroom scene, and I still didn't crack that how he did that scene without actually sleeping. How many ever times I rewind and replay it again, it looks like he woke up from the sleep. It doesn't look like he acted like he woke up. So that is one thing. Those are there are these few things in acting which you cannot fake, and which is a solid laughter, and which is the other one is waking up from sleep. There are a few things like this. So that was one, for me it was like such a big, very inspiring it was for me, and I keep talking about it even till today. And and I have so many favorite things about that film. So Abhinami Garu, when Vivek told me that she is in our film, I was very, very excited. And her character's name is Chaya Devi. So gracefully she played that role. There is a moment in the film where I'm revealing something without revealing much, but there is a very, very important moment in the film where there's a single shot of her, and all she does is smile. That's all, and it has to take the story to the next level at that particular moment. And your smile made it. It was amazing. And then I was watching the film the other day, few days back in dubbing, and in the dubbing theater, without re-recording, without anything, I felt it. I felt that the switch happened with your smile. Thank you so much for being a part of our film.
And this one is going to be special, and for Tamil, all the Tamil audience, I think love will only grow from hereafter. Not just Surya Saturday, but every film. With so much of love, I'll bring it to you. You watch it and decide, and I will always be waiting to listen to your feedback. And thank you to the media who always, supports me and who is here today. I know you have one more event in the evening, Vijay sir's GOAT trailer release. I wish the entire team of GOAT, have a blockbuster trailer today evening. I'm also looking forward to the film, and I think it's releasing 1 week later. So let's end this month with a blockbuster, and let's start next month with a blockbuster with GOAT also. Thank you so much. Thank you everybody. Thanks a lot. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வர. அதுவும் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட நின்று இங்க இப்போ நிக்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயம். எஸ், ஃபர்ஸ்டே நான் மாட்டி விட்டாங்க, ஏன்னு தெரில. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. ஏன்னா என்டையர் டீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விவேக் ஆத்ரேயா இஸ் அ ஃபினாமினல் டைரக்டர். ஐ திங்க் he's so clear in whatever he instructs us. எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வேணுமோ அப்படி கேட்டு வாங்கிப்பாரு, இது வேணாம் இன்னும் வேணும்ன்ட்டு. தேங்க்யூ மேம். என்னோட அம்மா மாதிரியே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறாங்க. ஸோ yeah, first of all, Vivek sir, I think all credit goes to him because he's the one behind this entire project. And then of course Nani sir. Nani sir, yes. Nani is a gem of a person. I cannot begin to explain how much I had fun working with him, and we had a lot of conversations. ரொம்ப ஜெனுவினான ஒரு பர்சன். அண்ட் எனக்கு ஆக்சுவலி தெரியாது அவர் வந்து டிரெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு, டிரெக்ட் பண்றதுக்கு தான் வந்தாருன்னு எனக்கு தெரியல. So many inputs or small things that we had conversations about. I will really cherish it for the rest of my life. Priyanka, this is the second time I'm acting with you, even though it's a small portion. Adiliyum small portion, idiliyum small portion, but I hope we have a bigger portion in future. S.J. Surya sir, உங்களை பத்தி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா his performance is so intense in everything that I've seen. So I unfortunately didn't have any scene with you this time except for your blessing, like I mentioned. அவரோட blessing மட்டும் தான் எனக்கு கிடைச்சது. But I hope this movie reaches to everybody, and ஹைதராபாத் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் அது வந்து மக்களை ரீச் ஆகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். தட்ஸ் ஆல் ஐ ஹேவ் டு சே. எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஏதோ டீ குடிச்ச மாதிரி இல்லையே, டீ குடிக்காம ரொம்ப நேரமா காக்க வச்ச மாதிரி இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இன்னொரு வாட்டி சூப்பரா இருக்கீங்களா? வெரி நைஸ். அதான் எல்லாருக்கும் கேட்கணும். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு படத்தோட உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க பேர் என்னம்மா? பார்வதி. பார்வதி ரொம்ப அழகா சொன்னாங்க, ஒரு பாசிட்டிவ் வைப் எடுத்துட்டு வரேன்ட்டு. அந்த பாசிட்டிவிட்டி, ஏதோ படம் வந்து கோவத்தை பத்தி இருந்தாலுமே இந்த படத்துல நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. ஸோ நம்ம நானி சாரை வந்து நம்ம வந்து ஈயா பார்த்துருக்கோம், ஒரு புராண கால ஒரு ஹீரோவா பார்த்துருக்கோம் நம்ம, அப்புறம் ஒரு கிரிக்கெட் எந்தூசியாஸ்டா பார்த்துருக்கோம். இதுல ஒரு வேறு அவதாரமா வர்றாரு அவரு. ஸோ எப்பவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஒரு ஆக்டர் சூஸ் பண்ற படங்கள் ரொம்ப அழகா இருக்கும், நம்மளுக்குமே ஆஸ் அன் ஆடியன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்து S.J. சூர்யா சாரோட ஒரு மேட் கிரியேட்டிவிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், அவர் எதுல கை வச்சாலுமே அதுல ஏதோ ஒரு மேட்னஸ், ஒரு பரபரப்பு, ஒரு வெறித்தனம் ஏதோ ஒன்று இருக்கும். இதுலயும் அது கண்டிப்பா இருக்கும். அண்ட் பிரியங்கா அண்ட் அதித்தி, உங்களோட கம்மியான ஒர்க் தான் நான் பார்த்துருக்கேன், பட் போத் ஆஃப் யூ ஆர் ஃபினாமினலி டேலண்டட் விமன். எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ரொம்ப அழகான, ரொம்ப டேலண்டடான பெண்கள், ரெண்டு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் இந்த படத்துல இருக்குங்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு.
அண்ட் என்னோட கேரக்டருமே ஆமா ரொம்ப அழகான ஒரு கேரக்டர் இதில் கொடுத்தது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். அவ்வளோதான். அண்ட் விவேக் இஸ் பிரில்லியன்ட் டிரெக்டர். அவர் வந்து நம்ம வேலை செய்யறதுக்கு தயாராக இருந்தால் அவர் கட்டு சொல்ல மாட்டார், ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இன்னொரு 10 நாள் கொடுத்துருந்தோம் இல்லைன்னா இல்லை ஒரு மாதம் கொடுத்துருந்தோன்னா அவர் ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு, டப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு, எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. ஸோ நாங்கள் எல்லாருமா சேர்ந்து போடுவோம்டா சாமி, நல்லா வந்திருக்கு படம், போதும் நிப்பாட்டிக்கலாம், நம்ம ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமா முயற்சி பண்ணி ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம். எல்லா படங்களையும் என்னோடையும் இல்லை நல்லா ஆனஸ்டாக முயற்சி போட்டு உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வர எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாரும் வந்து தியேட்டருக்கே வந்து பார்த்து படத்தை பார்த்து உங்களோட பிளெஸிங்ஸ் கொடுங்க, உங்களோட உண்மையான ஃபீட்பேக் கொடுங்க. அண்ட் ஐம் ஜஸ்ட் வெரி ஹாப்பி டு பி ஹியர். மறுபடியும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வந்ததுக்கு ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ், தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். எல்லாருக்கும் வணக்கம். என்ன எல்லாம் ரொம்ப குவைட்டாக இருக்கீங்க? ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு ஏதாவது ரொம்ப டயர்டாக இருக்கா என்ன? என்ன என்ன சொன்னீங்க கேட்கல? ஸோ இந்த வாட்டி தமிழ் படம் ப்ரமோட் பண்ண வரல, ஒரு தெலுங்கு படம், பட் இட் இஸ் ரிலீஸிங் இன் தமிழ் ஆல்சோ. இந்த படத்தை ப்ரமோட் பண்ண வந்திருக்கோம். ஸோ சரி போதா சனிவாரம், அது தெலுங்குல சூர்யா சாட்டர்டே, அது சொல்லி எனக்கு அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஸோ நானி கூட எனக்கு வந்து 2வது படம். ஃபர்ஸ்ட் கேங் லீடர்னு ஒரு படம் பண்ணோம், அண்ட் இது செகண்ட் ஃபிலிம். இட்ஸ் ரியலி அ ஸ்பெஷல் ஃபிலிம். இந்த சாருன்னு ஒரு கேரக்டர், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர். விவேக் ரொம்ப அழகாக இந்த கேரக்டர் எழுதியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்ஜே சார் கூடயும் இது 2வது படம். டான் படம் பண்ணியிருக்கோம் 2 பேரும் சேர்ந்து. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறையவே அவங்க த்ரூ அவுட் அவங்க கூடயே ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு இட்ஸ் நிறைய ஒரு இது இருக்குது, கேரக்டர் இருக்குது, நிறைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது சார் கூட. அண்ட் இந்த வாட்டி நிறைய ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் எஸ்ஜே சூர்யா சார். அண்ட் Aditi, we have very few scenes together, but had a great time working with you. Abhirami ma'am, it's a pleasure working with you. And எல்லாரும் வந்து ரொம்ப ஹானஸ்டா இந்த படத்துக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஃபிலிம்ல பண்ணியிருக்கிற எல்லாருமே எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்கிறவங்களும் அப்புறம் க்ரூ எல்லாருமே ரொம்ப ஹானஸ்ட் எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லா படத்துக்கும் இதே மாதிரி சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. August 29th அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக பார்த்துட்டு ஐ மீன் கீப் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் தேங்க்யூ. அவ்வளோதான். நானி சார் சார் வணக்கம். வணக்கம் சார். வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ சார். அந்த கேள்வி சூர்யா சாட்டர்டே, ஆக்சுவலாக சாட்டர்டே எல்லாருக்குமே கொண்டாட்டம் தான், போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளாம் ஏதாவது சாப்பிட்டு போவோம், அவங்க பிடிச்சி டபுள் வசூல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சார் நமக்கு கொண்டாட்டம், போலீஸ்காரங்களுக்கு டபுள் கொண்டாட்டம். இந்த படத்தோட கதையும் அதானே? ஏன்னா நீங்க அவரோட ஷூ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, போலீஸ்காரரோட ஷூவை, அதுதான் கதையா? அதுக்கப்புறம் அவரை ரிவெஞ்ச் எடுக்கிறீங்களா? No sir, that's not the story of the film, and this is not that kind of Saturday. This is different kind of Saturday. This Saturday we will all together take money from everyone this month end. அப்புறம் அதே மாதிரி நானி சார் இன்னொரு கேள்வி. போன பிரஸ் மீட் கூட நீங்க வந்து படத்தை போட்டு காட்டுறேன் பிரஸுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா பிரஸ் மீட் மட்டும் வச்சீங்க, படம் போட்டு காட்டல, பிரஸ் ஷோ போடல. இந்த படமாவது எங்களுக்கு போட்டு காட்டுவீங்களா? It didn't happen sir. Yeah. I am so sorry sir. I didn't know this information, but I really told my team. But this film I will cross check also after the release. I'll make sure that the special show happens. Thank you so much sir. சார், அதே இயக்குனருடைய அதாவது அதே டைரக்டருடைய படத்தில் நடிக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து சார்? Sir, I think when you hear it in Tamil, it will be beautiful. So I want Surya sir to say. About no. Second, you are acting. Yes sir.
Yes, sir. It is. He's a very talented technician, sir. Extremely talented. And when I did Antes, even till today, I think a lot of messages from Tamil audience also about Ante Sundaraniki, Adide Sundara, it was called in Tamil. And such a talented technician, I always wanted to work with Vivek Athre again. And when I heard this idea, I thought this is the film we need to do as our second film. And I think it will be a very, very memorable film. And I'm sure we'll be doing our third film also together very soon. சூர்யா சார், சார் நீங்கள் நடிக்கிற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து எல்லா படமும் வந்து சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க மேக்ஸிமம் தமிழில். ரெண்டாவது பாயிண்ட் புரியல. தமிழில் சக்ஸஸ் மீட் மேக்ஸிமம் வைக்கும் போது நீங்கள் வர மாட்டீங்க. ஏன் சக்ஸஸ் நோக்கி போகிறதுனால நம்ம சக்ஸஸ் மீட் வரது கிடையாதா? அதுக்கப்புறம் இருங்க சார். அப்புறம் வந்து நடிப்பு அரக்குன்னு சொல்லிட்டு உங்களை வந்து தமிழ்நாட்டில் கூப்பிடுறோம். அங்கே எப்படி கூப்பிடுறாங்க? அங்க வந்து அதாவது இப்போ வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா மாநாடு தியேட்டர்கள் ரிலீஸ் ஆகல, பட் ஓடிடிபியில் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்றது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நம்ம ஒரு மாலுக்கோ இங்கே போனோம்னா, இப்போ நம்ம தலைவரே தலைவரே தலைவர்னு ஒரு டைலாக் இருக்குல்ல மாநாட்டில், அங்கே தெலுங்குல வந்து அன்னையா 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 அப்படி வரும். ஸோ அங்கே இருக்க பீப்புள் என்னை பார்க்கும்போது அன்னையா அன்னையான்னு கூப்பிடுறாங்க. ஸோ அதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகாத ஒரு படம் ஓடிடிபிலே இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு இன்னும் அங்கே ஒரு பட்டப்பேரில் யாரும் சூட்டலை. அது நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னாலும் அந்த அன்பு எல்லாமே வர மாதிரி நல்லா டெவலப் ஆகி போயிட்டுருக்கு. மார்க் ஆண்டனி இங்கே நல்லா ரீச் ஆச்சு. இப்போ ராயனும் அங்கே நல்ல ஹிட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம படங்கள் அங்கே வரவேற்பு கிடைக்கிற மாதிரி இந்த படத்துக்கு இங்கே வரவேற்பு கொடுங்க. ஆகஸ்ட் 29 சந்தோஷமாக பாருங்க. சார் நானே சார் படத்துக்கே நம்ம எஸ்ஜே சூர்யா மேல உள்ள பிரியத்துல உங்க கேரக்டர் நேமும் சூர்யான்னு வச்சு சூர்யா சாட்டர்டேன்னு வச்சுட்டீங்க. எஸ்ஜே சூர்யா சார் இன்னைக்கு பெரிய நடிகர், ஆனா எப்போதும் பெரிய டைரக்டர். அவர் டைரக்ஷன்ல நடிக்கிற ஐடியாவும் இருக்கு, அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? I would love to, sir. I'm looking forward to, but if Vijay Surya sir will say he will direct now with me or with anyone, I think I will discourage him right now, because we will lose out on such a fantastic actor acting in so many films in so many languages. Because if he goes for direction, he'll be missing for 1 year, and we don't want to miss him on screen for 1 year. Yeah. நானி சார், தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க ஏர்போர்ட்டில் நிறைய பேர் என்னை வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க எல்லாமே பண்ணுறான்றாங்க. ஏன் சார் நீங்கள் டேரெக்டாக தமிழ் படம் ஒன்று நடிக்க மாட்டீங்க? என்னன்னா உங்களை கான்டெக்ட் பண்ண முடியலையா, இல்லை நீங்கள் நடிக்க மாட்டேன்னு ஒரு பிளானில் இருக்கீங்களா? Sir, I want to work, sir, definitely, and I'm waiting for it. I've heard so many scripts from a lot of Tamil filmmakers, and one film was supposed to happen, sir, which I think almost announcement also happened, but then things changed. I don't want to take names, but and like I said, even with money, sir, with films were supposed to happen, it didn't happen. I have a feeling that it is all waiting for a right time. I think something great is going to happen, and I'll definitely share it with you, sir. Thank you. Nani ji, right here. Sir. Welcome to Chennai. Thank you. Good to have you back over here. Two questions to you, Mr. Nani, and I'm asking you because the director isn't here. This question should ideally be addressed to the director, but because he's not there, I'm addressing it to you. One, what was the inspiration behind Surya's Saturday? What set off the spark? What was the spark behind the whole idea? And the other thing is, during the course of your speech, you spoke about Ms. Aditi. You said Ms. Balan, saying that it was difficult for her. So, could you elaborate a little more on what was actually difficult about the whole thing? Because we haven't had too many inputs. Sorry, the speaker is also a little muffled. So, what is the second question? Sorry. The second question is, would you want me to repeat it again? Yeah, second question. During the course of your speech, you mentioned that it was difficult for Ms. Aditi Balan. Yeah. For the rest of you, it was different, but then she had to find it difficult. Could you elaborate a little more? Yes, I will. And first things first, Vivek is not here. Vivek really badly wanted to be here, and he's not here because right now he's in the post-production is at its peak, and the day after is the censor thing. So they're really running around, and that's the reason he's not here. And I'll answer the question about the concept of the film, about the idea of the film. Generally, it is very, very relatable to all of us because we all get angry at some point of the time.
We all get angry and then we react. And there is a lot of times we think back and we are like, oh, I shouldn't have reacted that way. Because by tomorrow or day after, your anger might come down. But you cannot take back your reaction. You would have reacted already, right? So, anger is good, but only if it is controlled. Because when you wait it out, you will know which is the real anger and which is not. And you will and you can react on the real anger. Real anger is important. But a lot of times we react immediately and we destroy our relationships, we destroy our friendships, and we destroy a lot of things. So, when Vivek came to me and said, there is a guy with anger issues, and his mother tells him that anger is good, but select a day in a week and only save it for that day. Rest of the days, don't react. How he selects Saturday, you have to watch it in the film. There is a nice reason for it. But I thought this idea itself makes so much sense for the current generation, where on social media and everywhere, they all put posts, they all react. 10 years down the lane, when they have jobs and when they have kids and all that, these posts will come out into the light and they will really regret that we were that. Because you cannot, social media is recording everything. It will not go away. Today you are chumma saying something in social media, but this is your track record for your lifetime. Tomorrow you will not want to associate with it, but you cannot escape it. So I felt one just understanding of anger and reacting and controlling it is such a beautiful idea for these times. And that's how the concept came, and that's how I was excited about the film. It's very relevant to everyone. It's not a local, any one area film. This idea is universal and it will be related to everyone. That's one thing. And the second question was, regarding Aditi, that was an action sequence. I'm sure she never did action. And there was a lot of action involved and a situation involved within the action. The situation you'll know when you watch the film. For her, that situation was. And she was, that was, I think, very bad timing also for her that she has to go through. But with a smile, she, finished the entire shoot. So, that was the thing. Thank you. பிரியங்கா மோகன், இந்த படத்துல உங்களுடைய கேரக்டர் என்ன? அவங்க ரெண்டு பேரும் கூட நடிச்ச அனுபவம் எப்படி இருக்கு? ஸோ என்னோட கேரக்டர் பேர் வந்து சாருலதா. சாரு அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக எல்லோரும் கூப்பிடுவாங்க. அண்ட் நான் இந்த படத்தில் வந்து கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் காஸ்டியூம் போட்டு கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த கதையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, ஒரு லைன். விவேக் சார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க இந்த கதையை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்டட் கதை கிடையாது. எல்லாருமே எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதை. ஸோ எனக்கு இந்த படத்தில் எனக்கு விவேக் சாரோட அன்டே சுந்தரானிக்கு படமே ரொம்ப ரொம்ப, அதுக்கு முன்னாடி ப்ரோச்சே வாரேவரூரா, இந்த ரெண்டு படமே ரொம்ப எனக்கு ரொம்ப குவாக்கியாக ரொம்ப யூனிக்கான ஒரு டைரக்டர். அவங்க படத்தில் இங்கே எனக்கு வந்து விவேக் சார் இங்கே வந்து சென்னைக்கு வந்து எனக்கு கதை சொன்னாங்க. சொல்லி கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ்லேயே நான் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஒரு ஸ்டோரி வித் நானி ஆல்சோ இந்த படத்தில். அண்ட் அஃப்கோர்ஸ் நானி கூட ரெண்டாவது படம் கேங் லீடர் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் படம். அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் இட்ஸ் அ செகண்ட் ஃபிலிம் வித் ஹிம். அண்ட் இஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் மறுபடியும் நானி கூட நடிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் சச் அ ஸ்வீட் அண்ட் அ வெரி கைண்ட் பர்சன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹிஸ் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த படத்தில் ரொம்ப அழகான ஒரு லவ் ட்ராக் இருக்கு. உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் அஃப்கோர்ஸ் டான் படம், ஐ மீன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படம் அது. அண்ட் எல்லாரும் பார்த்து ரொம்ப ரசித்த படம். அண்ட் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ எஸ்ஜே சூர்யா சார் கூட இது ரெண்டாவது படம். இந்த படத்தில் இன்னும் நிறைய அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் இன்ஸ்பெக்டர், நான் கான்ஸ்டபிள். ஸோ ரொம்ப அழகான எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லா ஒரு சீன், இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்.
ஸோ அவர் எல்லாருக்கும் தெரியும் இஸ் லைக் ஒரு எனர்ஜி பாம்ப். ஸோ அவர் கூட நான் நடிச்சது வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஐ மீன் எனக்கு சார் டைரக்டராகவும் ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் குஷி, அந்த வாலி, இந்த படம் எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ நான் எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பேன், சார் ஏதாச்சும் மறுபடியும் டைரக்ஷன் பண்ணுங்க, குஷி 2 இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஸோ பட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சார் கூட. நீங்கள் படம் பாருங்க, 29ஆம் தேதி இந்த மாதம் ரிலீஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப அருமையான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார் நானே சார் உங்களுக்கு தான் இந்த கொஸ்டினும். ஆக்சுவலாக இவர் சொன்னார் எஸ்.ஜே. சூர்யா நடிப்பு அரக்கன், ஆக்டிங்ல கிங் அப்படின்னு. எஸ்.ஜே. சூர்யா அவர் கூட நடிக்கிறீங்க. அவர் மட்டும் இல்லை, இங்கே உட்காந்துருக்க அந்த 3 நடிகைகளும் கூட நடிப்பு அரக்கைகள் தான். ஏன்னா அதிதி பாலன் ஒரே படத்தில் எங்களை அப்படி கவர்ந்தாங்க. பிரியங்கா மோகன் அதே மாதிரி, அபிராமி மேடம் சொல்லவே வேணாம், விரும்பாண்டியிலேருந்து. இப்படி எல்லாருமே பயங்கரமா நடிக்கக்கூடியவங்க கூட நடிக்கிறீங்க. முதல் நானி படத்திலேயே சமந்தா, கிச்சா சுதீப் பயங்கர உங்க டேலண்ட காமிக்கிறதுக்காக இவங்கள மாதிரி பயங்கரமா நடிக்கிறவங்க கூட சேர்ந்து நடிக்கிறீங்களா? அவங்கள மிஞ்சித்தம் பாருன்னு என்ன காரணம்? ஒண்ணு. ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரியங்கா மோகன் 2வது படம் இது. அவங்களே சொன்னாங்க கேங் லீடர், அதுக்கப்புறம் எதுன்ட்டு என்ன நீங்களே கேட்டு வாங்கினீங்களா? ஏன்னா அதுல நல்லா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதனால அவங்களை ஹீரோயினா கேட்டு வாங்கினீங்களா, இல்ல டைரக்டர் சாய்ஸா? Okay, sir. The first question now. Questions are long. I will try to keep the answer short. The first question was, so I've always acted with very experienced actors, and I think I've never learned acting or dance or anything anywhere, sir. I just happened to suddenly come into cinema. So today, if someone is calling me a good actor or they like my dance or anything, I think my school was cinema, and all these actors who I acted with are my teachers, and I've learned something from each and every one, whoever I've acted with, and I think that is the reason I am here right now. And second question, Priyanka is not my choice, it's definitely director's choice, but after director's choice, it's my choice also, because we were very, very happy. And when Vivek said, sir, Priyanka might suit the role, my first doubt was, which constable looks so beautiful? No, like a, because it's an outside job, it's like a rugged job, rough job, and Priyanka looks like a doll. So she doesn't look like someone who's been in the heat and did things and suffered all that. How is he going to make it convincing? Definitely she will look very nice, that much I knew at all. But when he showed me the poster of her in the constable costume, she was very, very convincing, and she was that one innocence, and she was also in the film, she's a new joinee. So I think everything fell in place so beautifully. She really, now it's very hard to imagine anybody else in that role. So I was very, very happy. Yeah. Hi, sir. Hello. Yes, sir. Actually, it's something in pipeline already, and I'm working on it. I will definitely be announcing it very, very soon. Yeah. Hi, sir. Nani, sir. ஆமா, அது என்னன்னு தெரியல, ஒரு சீசன் மொத்தமாவே அப்படி போகுது. நான் இடையில முன்ன ஸ்பைடர், மான்ஸ்டர் அப்படி மாறி மாறி வரும். நெஞ்சம் மறப்பதில்லை, ஸோ கொஞ்சம் லீடாகவும் கொஞ்சம் நெகட்டிவும் மாறி மாறி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கண்டினியூஸாக நெகட்டிவ் ரோலாக போகுது. பட் அதில் என்ன பியூட்டிஃபுல் விஷயம்னா, நெகட்டிவ் ரோலே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதுனால ஐ எம் நாட் மிஸ்ஸிங் அவுட் எனி திங். அதுதான் அதில் ஓகே. அப்போ சரி, ஒரு ஃப்ளோ போகுது, அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்ட்டு நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ணல. பட் இனி ஐ ஹவ் மை பிளான், சீக்கிரமா அதுவும் இருக்குது, பார்க்கலாம். My question is to Nani, sir. Having seen your... 1 minute. Madam? Yeah. Nani sir ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா வந்திருக்கவே முடியாது இல்லையா? ஒரு ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்ல, அவர்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்குது அவர்கிட்ட. அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய தடவை
நான் நடிச்சு முடிச்சுட்டு நான் டக்குன்னு டைரக்டரையும் பார்ப்பேன், நானி சாரையும் பார்ப்பேன், இவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் டைரக்டர் வந்து ஒன்மர் கேட்டா உடனே ஓகேன்றுவாரு, நானி சார் கரெக்டா இருக்கே அப்படின்னு. ஸோ எது தேவையோ அதை மட்டும் பண்ணுவார் அவர். அதுல வந்து ஹீஸ் அ ப்ரோ ஆக்டர். ஆக்சுவலாக பொதுவாக வந்து நான் அமிதாப் சாரோட ஒரு படம் நடித்தேன் இல்லையா, அந்த படம் நடிச்சுட்டு அந்த படம் வரல. பட் அவரோட ஒரு 10 days ஆக்ட் பண்ணேன் அமிதாப் சாரோட. நடிக்கும் பொழுது அமிதாப் சார்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முக அசைவுகள் எதுவுமே இருக்காது. அப்படியே பார்ப்பாரு, அப்படியே பேசுவார். அதில் காதல் வரும், கோபம் வரும், வீரம் வரும், காமெடி வரும், எல்லாமே வந்து ஆனால் ஒரு கம்போஸ்ட் ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை வந்து நான் இவற்றை பார்க்குறேன் சார்ட்ட. பட் நாட் சேம், அதே மோடு கிடையாது. அது அவர் ஸ்டைல் அப்படின்னா இது இவர் ஸ்டைலில் அது இருக்குது. பட் அந்த என்ன சொல்றது, அதனால்தான் அந்த நேச்சுரல் ஸ்டார்னு அங்கே கூப்பிடுறாங்க அவரை. வந்து அந்த நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸில் அது எல்லாத்தையுமே ஒரு கம்போஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அதை வந்து கரெக்டாக புல் அவுட் பண்றாரு. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னா கூட இவ்வளவு பண்ணா கரெக்டா, அதுக்கு மேல தேவையே இல்லை அப்படின்றதுல மெஷர்டா, அதாவது அந்த ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் சேர்த்து பண்ண தெரிஞ்ச ஒரு ப்ரோ ஆக்டர் நானி சார் தான் நான் அவற்றை பார்த்தது. Thank you so much for the questions, press and media. ரொம்ப வித்தியாசமான question to Nani sir. Yes. So this film's title is Surya, right? Surya Saturday. Yeah. So Surya sir has done a film in Telugu that says Nani. The title. Oh, sir. So I am doing Surya Saturday with your title. You did with my name. Yeah. Oh, that's a good coincidence, sir. Yeah. Thanks for reminding I us. want to ask whether you were aware of this and whether you had any interesting conversation about it. No, sir. Today, now only we are having this interesting conversation, and maybe after this, in a couple of interviews, we'll definitely mention this. Thank you.